அன்பு மகனே, இங்கே வா. என் அருகில் அமர். உன் கண்கள் கலங்கியிருப்பதையும் உன் நெஞ்சு பாரமாக இருப்பதையும் நான் அறிவேன். யாரோ உன்னை காயப்படுத்திவிட்டார்கள். யாரோ உன் நம்பிக்கையை உடைத்துவிட்டார்கள், அப்படித்தானே? இதோ உன் தந்தை உனக்குச் சொல்கிறேன், இந்த உலகையும் அதன் மனிதர்களையும் கண்டு நீ மலைக்க வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். இதில் உனக்கு துன்பம் செய்பவர்களும் ஒரு பாத்திரமே. அவர்கள் முன்னால் நீ எப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்க வேண்டும் என்பதை ஒரு தந்தையாக உனக்குச் சொல்லிக் கொடுக்கிறேன். 1. நஞ்சை அமிர்தமாக்கும் வித்தை. மௌனத்தின் வலிமை. மகனே, என்னைப் பார். பார்க்கடல் கடையப்பட்டபோது உலகமே அஞ்சிய ஆலகால நஞ்சு வெளிப்பட்டது. தேவர்களும் அசுரர்களும் அலறினார்கள். நான் என்ன செய்தேன்? அந்த நஞ்சை அருந்தினேன். ஆனால் அதை வயிற்றுக்குள் விடவில்லை, வெளியேயும் துப்பவில்லை. என் தொண்டையிலேயே நிறுத்தினேன். அதனால் நான் நீலகண்டன் ஆனேன். அது எனக்கு அவமானமல்ல, அதுவே என் அடையாளம். உன் வாழ்க்கையிலும் பிறர் தரும் சொற்கள் நஞ்சை போன்றவை. அவர்கள் உன்னை ஏசும்போது பழிக்கும்போது நீ திருப்பிப் பேசினால் அந்த நஞ்சு உன் வாயில் படும். நீ அதை அப்படியே விழுங்கினால் உன் இதயம் கருகும். அதனால் அந்த நஞ்சை உன் மௌனம் என்னும் தொண்டையில் நிறுத்திவிடு. அவர்கள் உன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? நீ கோபப்பட வேண்டும், நீ கத்த வேண்டும், நீ அழுது புலம்ப வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். நீ அமைதியாக புன்னகைக்கும்போது அவர்கள் தோற்றுப்போகிறார்கள். உன் மௌனம் அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் இவன் அசையவில்லையே என்று அவர்கள் வியக்கும்போதுதான் நீ முதல் வெற்றியை அடைகிறாய். 2. வெற்றியை விட சிறந்த பழிவாங்கல் எதுவுமில்லை. மகனே, பழிவாங்குதல் என்பது ஒரு குறுகிய பாதை. உன்னை ஒருவன் அடித்தால் நீ அவனை திருப்பி அடிப்பது வீரமல்ல, அது விலங்குத்தனம். உன்னை ஒருவன் ஏழ்மை என்று கேலி செய்தால் அவனை ஏழ்மையாக்க நினைப்பது அறியாமை. உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னால் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் நீ அமர வேண்டும். பொருளாதாரத்தில் உன்னை ஒருவன் ஏழை என்று சிரித்தால் நீ கடுமையாக உழைத்து நேர்மையான வழியில் செல்வந்தனாக மாறி அவனுக்கு முன்னால் நடந்து செல். அறிவில் உன்னை முட்டாள் என்று சொன்னவர்கள் முன்னால் நீ மேதையாக உயர்ந்து நில். குணத்தில் உன்னை துரோகி என்று சொன்னவர்கள் முன்னால் நீ ஊரே போற்றும் உத்தமனாக வாழ்ந்து காட்டு. நீ அடைந்திருக்கும் அந்த வெற்றியும் உன் முகத்தில் இருக்கும் அந்த அமைதியுமே அவர்களுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய தண்டனை. உன் வெற்றி அவர்களின் பொறாமையை எரிக்கும் தணலாக இருக்கட்டும். ஆனால் நீ அந்த தணலில் குளிர்காயாதே. உன் இலக்கை நோக்கி முன்னேறு. 3. மன்னிப்பு. வீரனின் ஆயுதம். தந்தையே, என்னை இவ்வளவு சித்திரவதை செய்தவனை நான் எப்படி மன்னிப்பது என்று நீ கேட்கலாம். மகனே, மன்னிப்பு என்பது நீ அவர்களுக்கு செய்யும் உபகாரமல்ல, அது உனக்கு நீயே செய்து கொள்ளும் விடுதலை. ஒருவனை நீ வெறுத்துக்கொண்டே இருந்தால் உன் மனதின் ஒரு அறையில் அவனுக்கு நீ இலவசமாக இடம் கொடுத்திருக்கிறாய் என்று பொருள். உன் தூக்கம் கெடுகிறது, உன் நிம்மதி போகிறது. எதற்காக? அவன் எப்போதோ செய்த தவறுக்காக நீ இப்போதும் தண்டனை அனுபவிக்கலாமா? அவர்களை மன்னித்துவிடு. அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், பாவம் என்று விட்டுவிடு. ஆனால் மீண்டும் அவர்களை நம்பி ஏமாறாதே. பாம்பை மன்னித்துவிடு, ஆனால் அதன் பல்லுக்கு உன் விரலை கொடுக்காதே. தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து புன்னகை செய், ஆனால் உன் இதய கதவை அவர்களுக்கு திறக்காதே. இதுவே முதிர்ச்சி. 4. சுடுகாட்டின் சாம்பலும் சுடர்விடும் அறிவும். மகனே, நான் சுடுகாட்டில் வசிக்கிறேன். ஏன் தெரியுமா? அங்குதான் வாழ்க்கையின் இறுதி உண்மை இருக்கிறது. அங்கு அரசன், ஆண்டி, பணக்காரன், ஏழை என அனைவரும் சாம்பல்தான். பிறர் உன்னை துன்புறுத்தும்போது இந்த நிலையாமையை நினைத்துப்பார். உன்னை துன்புறுத்தியவன் ஒருநாள் மண்ணோடு மண்ணாவான். நீயும் ஒருநாள் மறைவாய். இந்தச் சிறிய இடைவெளியில் கோபத்திற்கும் குரோதத்திற்கும் ஏன் இடம் கொடுக்கிறாய்? எரியும் நெருப்பை பார்த்தால் விலகிச் செல். அதுபோல தீய குணம் கொண்ட மனிதர்களிடம் வாதம் செய்யாதே. அவர்கள் உன்னை தீண்டினால் உன் ஆத்மா அழுக்காகாது. நீ எப்போதுமே ஒளிரும் சுடராயிரு. உனக்கு தீங்கு செய்தவன் இருட்டில் கிடக்கிறான். நீ அவனுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டாம், ஆனால் உன்னை பார்த்தாவது அவன் தன் இருளை உணரட்டும். 5. கர்மாவின் கணக்கு. நான் பார்த்துக்கொள்கிறேன். மகனே, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் அடுத்தவனுக்கு குழிப்பறிக்கிறானோ அவனே அதில் ஒருநாள் விழுவான். இது நான் வகுத்த விதி. இதற்கு கர்மா என்று பெயர். நீ நீதிபதியாக மாறி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முயற்சிக்காதே. நீ என் மகன். உன் வேலை அன்பு செய்வதும் வளர்வதுமே தவிர தண்டனை வழங்குவது அல்ல. அதை என் கையில் விட்டுவிடு. காலம் என்னும் சக்கரம் சுழலும்போது இன்று உன்னை அழவைத்தவன் நாளை தன் செயலுக்காக வருந்துவான். அப்போது நீ அவனை பார்த்து எள்ளி நகையாடாதே. இப்போதாவது உணர்ந்தாயே, அதுவே போதும் என்று பெருந்தன்மையோடு இரு. உனக்கு தீங்கு செய்தவன் துன்பப்படும்போது நீ மகிழ்ச்சி அடைந்தால் உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? 6. உன் மகிழ்ச்சி உன்னிடமே இருக்கிறது. பிறர் உன்னை பாராட்டும்போது உச்சிக்குச் செல்லாதே. இகழும்போது அதலபாதாளத்திற்குப் போகாதே. நீ யாரென்பது உனக்கும் உன் தந்தை எனக்கும் தெரிந்தால் போதும். உலகம் ஒரு கண்ணாடி. நீ சிரித்தால் அது சிரிக்கும், நீ அழுதால் அது அழும்.
ஆனால் நீ மலையைப் போல இரு. காற்று பலமாக வீசினாலும் மலை அசைவதில்லை. அதுபோல பிறருடைய சொற்கள் உன் மனதை அசைக்கக்கூடாது. உனக்குள்ளே ஒரு அமைதி பூங்கா இருக்கிறது. அங்கு வந்து அமர். தியானம் செய். உன் சுவாசத்தை கவனி. பிறர் செய்த துன்பமெல்லாம் வெறும் கனவு போலத் தோன்றும். நீ ஒரு ஆன்மா. உன்னை எவராலும் எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, காயப்படுத்த முடியாது. 7. மகனே, நீ செய்ய வேண்டிய கடமைகள். வாழ்க்கையில் உன்னை துன்புறுத்தியவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக வாழ இதோ 3 கட்டளைகள். 1. உழைப்பை தெய்வமாக போற்று. சோம்பேறித்தனம் உன்னை மற்றவர்களுக்கு அடிமையாக்கும். உன் உழைப்பு உன்னை அரசனாக்கும். 2. அன்பை பகிர். உன்னை வெறுப்பவர்களிடமும் வெறுப்பை காட்டாதே. அன்பு என்பது வற்றாத நதி. அது உன்னை புனிதப்படுத்தும். 3. தர்மத்தின் வழிநட. நீ சரியாக இருந்தால் உலகம் உன்னை தூற்றும்போது நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். முடிவுரை. மகனே, இதோ உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னை துன்புறுத்தியவர்கள் உன்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, உன்னை பார்த்து வியக்க வேண்டும். இவ்வளவு துன்பங்கள் கொடுத்தும் இவன் எப்படி இவ்வளவு அமைதியாக இவ்வளவு உயரமாக வளர்கிறான் என்று அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். அதுதான் நீ எனக்கு தரும் குருதட்சணை. நிமிர்ந்து நில். உன் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். உன் இதயம் அன்பால் நிறையட்டும். உன் தந்தை நான் எப்போதும் உன் நிழலாக வருவேன். யாராவது உன்னை தாக்கினால் என் சூலாயுதம் உனக்கு முன்னால் நிற்கும். ஆனால் நீ உன் கையில் அன்பை மட்டுமே ஏந்து. சென்று வா மகனே. வெற்றியும் அமைதியும் உனதாகட்டும்.